பிளே திங்னு இப்ப 2025 வந்து ஒரு அற்புதமான கதை. அட 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 ஏதோ சாதாரணமா ஏதோ ஒரு கொலைகேஸ் அப்படின்னு போனது கடைசியில பார்த்தா நாம எதிர்பார்க்காம ஒரு பெரிய ட்விஸ்ட்ல கொண்டு போய் அது முடிக்குது. சாதாரண ஒரு சிம்பிளான கதை நினைச்சா ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆட்டு படைக்கிற ஒரு கதையா அது போய் நிக்குது. என்ன எதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிளே திங் 2025 வந்த கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு பெரியவரை காட்டுறாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுல புகுந்துட்டு அங்க இருக்கிற ஒரு பீர் பாட்டில் எடுத்துட்டு ஓட பாக்குறாரு. நிலியான்னு சூப்பர் மார்க்கெட் ஓனர் கத்துவாரு. அவன் அப்படியே போவான். பார்த்தா கேட்டு ஆட்டோமேட்டிக் கேட்டு. எவனாவது இப்படி பில் பட்டாம பொருளை மட்டும் எடுத்துட்டு ஓடனா லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. போலீஸ் வர வரைக்கும் திறக்க மாட்டேன் அப்படியே உட்காருன்ட்டார். அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. போலீஸும் வந்துட்டாங்க. இவர் தான் அப்படின்னு அந்த ஆள் சொன்னதும் போலீஸ் வந்து அவர் காதுல ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிட்டாரு. அந்த காதுக்குள்ள ஒய் 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 ஒய்னு புரியாத மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்குது. ஹெட்ஃபோனை கலட்டியான்னு சொன்ன பிறகு அவர் கலட்டுறாரு. உன்னை அரெஸ்ட் பண்ண போறோம், உன் டிஎன்ஏ வேணும்னு சொல்லிவிட்டு அவரோட எச்சி அவர் உடம்புல இருக்கிற ஆளுக்கு இதெல்லாம் எடுத்து ஸ்வாப் பண்ணி அப்படியே உள்ள சொருகுறாங்க. இந்த கதை நடக்கிற காலகட்டத்தில் இன்ஸ்டான்ட் டிஎன்ஏவே நம்மளால பார்க்க முடியும். கைரேகை வச்சது எப்படி ஆதார் கார்டு அந்த ஆதார் சென்டர்ல நம்ம பேரு டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம டிஎன்ஏவையும் கேட்ச் பண்ணிடுவாங்க. டிஎன்ஏவை இப்படி அந்த மெஷினுக்குள்ள இப்போ எச்சி எதையாவது வச்சு அப்படி எடுத்துட்டாலே போதும், உடனே டிஎன்ஏல கண்டுபிடிச்சு கொடுத்துரும் யாருவேன் எல்லா டீடைலும். அவங்க ஏதாவது ஒரு கொலைகேஸ்ல கூட அவங்களோட டிஎன்ஏ இருந்து அந்த மேட்ச் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் இதுல கண்டுபிடிச்சு கொடுத்துரும். உங்க பேரு ஊருன்றது மட்டும் இல்லாம கூடவே ஒரு கொலைகேஸ்ல இந்த டிஎன்ஏவும் சம்பந்தப்பட்டிருக்குன்னு வரும். அந்த மாதிரி தான் இங்கேயும் ஹை ப்ரொஃபைல் மேட்ச் வந்துருதுங்க. உடனே அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அடைக்கிறாங்க. ஒரு போலீஸ்காரர் விசாரிக்க வருவாரு. கூடவே ஒரு அம்மா, ஒரு மனநல மருத்துவர், அவங்களும் விசாரணை போது இருக்கணும் போல வந்திருக்காங்க. என்னையா நடந்தது, மேட்ரை சொல்லியா அப்படின்னு கேட்க அவரு தன்னோட சின்ன வயசுல இருந்து பேச ஆரம்பிக்கிறார். போலீஸ்காரனுக்கு பொறுமை இல்லை. நீ 5வது வயசு 6வது வயசுல என்ன பண்ணலாம் நான் கேட்கல, மேட்ருக்கு வான்னு சொல்லும் போது கூட இருக்கிற மனநல மருத்துவர் இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல பேச விடுங்கிறாங்க. உடனே அந்த பெரியவரும் பேச ஆரம்பிக்கிறார். சின்ன வயசுல இருக்கும்போது இவருக்கு இப்படித்தான். இந்த ஸ்கூல்ல புள்ளி பண்ணுவாங்கல்ல, யாராவது ஒருத்தன் லேசா கிடைச்சிட்டா போதும், எளியவனா கிடைச்சா போதும், புள்ளி பண்றது, ராகிங் பண்றது, நோண்டிக்கிட்டே இருக்கிறது, டார்ச்சர் கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்களாம். அதெல்லாம் இவருக்கு பழகி போயிடுச்சு. எதிர்த்து கேட்கறதுக்கு பெருசா தைரியம் இல்லாத ஒரு பையனா இருந்தாரா. சரி, வீட்டுல அப்பா எப்படி, அம்மா கிடையாது. அப்பா எப்படின்னு பார்த்தா அப்பா இன்னும் மோசமானவர், டார்ச்சர் பண்ணுவாராம். சோ வீட்லயும் எதுவும் உருப்படியா இல்ல, அப்பந்தொல்ல, ஸ்கூல்லயும் எதுவும் உருப்படியா இல்ல. ஆனாலும் நல்லா படிப்பார் போல. இந்த கம்ப்யூட்டர் கோடிங் எல்லாம் இவருக்கு பயங்கர அத்துப்படி, பயங்கர மூலக்காரன். அப்படிதான் கம்ப்யூட்டர் கோடிங் எல்லாம் நிறைய கத்துக்கிட்டாராம். இந்த பழைய மானிட்டர் கம்ப்யூட்டர்லாம் இருந்ததுல அந்த காலகட்டத்தில் இந்த கேம் எல்லாம் பிக்சலைட் கேம்ஸ்னு சொல்லுவோம். மெரியோ கேம், டேவ் கேம் எல்லாம் இருந்ததுல, அந்த மாதிரி கேமை உருவாக்கும் போது இவர் அந்த கேம் விளையாடுறது, அந்த கேமை டெவலப் பண்றது, இதெல்லாம் பார்ட் டைம்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ பாஸ் ஒருத்தர் எப்போ ஒரு கேமை டெவலப் பண்ண சொன்னே என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்க 93% முடிஞ்சிருச்சுன்னு கொடுப்பான். ஓகே சந்தோஷம், ஒரு நிமிஷம் எந்திரி, ஒரு முக்கியமான மேட்டர் உன்கிட்ட பேசணும்னு கூப்பிடுறாப்ல. ரிட்மேனை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, யாரு ரிட்மேனா? அவர் ஒரு ஜீனியஸ் ப்ரோக்ராமர் ஆச்சே. ப்ரோக்ராம் எழுத உட்காந்தாருன்னா மணிக்கணக்கா நாள் கணக்கா எழுதிக்கிட்டே இருப்பாராம், பென்டல் மாதிரி, பைத்திய மாதிரி. ஆமாங்க தெரியுங்கன்னு இவன் சொல்லுவான். அந்த பாஸ், அந்த ஜீனியஸ் டக்கர் சாஃப்ட்ங்கிற ஒரு கம்பெனிக்காக ஒரு டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட் ஒன்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா. ஒட்டுமொத்த கோடிங்கும் அவன் ஒருத்தனே எழுதுனானா, கூட யாரையும் துணைக்கே சேர்த்துக்கிறது இல்லையா. அப்படி என்னங்க சீக்ரெட்னு கேட்டா, அதான் சீக்ரெட்னு சொல்றோம்ல, அதை பத்தி எல்லாம் யாரும் என்கிட்ட சொல்லல. ஆனா அதோட ப்ரிவியூ நமக்கு எக்ஸ்க்ளூசிவா கிடைக்க போகுது. அவன் ஏதோ ஒரு கேம் ரெடி பண்ணி வச்சிருக்கானா, அந்த கேமை நீ போய் பார்த்து அதை ப்ரிவியூ பண்ணணும். அந்த கேமை விளையாண்டு பார்த்துட்டு அது நல்லா இருக்கா இல்லையா, மாடிஃபிகேஷன் ஏதாவது இருந்தா நீ சொல்லலாம். நீ தான் வேணும்னு அந்த பையன் உன்னை பத்தி எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கான் போல, உன்னை வர சொல்லி இருக்கிறான் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. என் பேரெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும் கேட்டா, அதெல்லாம் தெரியாது, உடனே போய் பாருன்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. நம்மளும் அந்த டக்கர் சாஃப்ட்ங்கிற அந்த கம்பெனி பில்டிங் வெளியில போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் ஓரளவு தைரியம் வந்து உள்ள போறான். அங்க ஒரு பாஸ் இருப்பார்ல, அந்த ஜீனியஸுக்கும் மேல கம்பெனியோட டைரக்டர், அவர் தான் வந்து இவனை கூட்டிட்டு போறாப்ல. இங்கெல்லாம் கொஞ்சம் எடுபடி வேலை பார்க்கறாப்ல ஆட்கள் இருப்பாங்க. ஆனா நம்ம ஜீனியஸுக்கு தனியா ஒரு கேபின் கொடுத்துருக்கோம், தனி ரூமே கொடுத்துருக்கோம். எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு அந்த ஜீனியஸ் இருப்பானா. யாரு கூடயும் பேச மாட்டானா, சாப்பாடு கொள்ளாம கூட இது பண்ணிட்டே இருப்பானா. ஒன் பேரை சொல்லி நீ தான் வரணும்னு அவர் கேட்டது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவன் என்ன டெவலப் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, அதை இன்னும் நான் பார்க்கல, நீ தான் முதல் பார்க்க போற, பார்த்துட்டு எப்படி இருக்கு ஏது இருக்குங்கிறத என்கிட்ட சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிச்சு வைக்கிறார். உள்ள பார்த்தா அந்த ஜீனியஸை காட்டுறாங்க. அவன் ஒரு சின்ன பையன் மாதிரி தான் இருக்கிறான். அவனும் கண்ணாடி போட்டு, உங்க ஒர்க் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு பேசுவார். அப்போ அந்த ஜீனியஸோ, உனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லையே, உனக்கு மூளை பயங்கரமா இருக்குது, ஆனா உடம்பா ஃபிளஷா பார்க்கும்போது ஏன்டா வாழ்றோங்கிறாப்ல நீ யோசிக்கிற ஒரு ஆள், நம்பிக்கைய தன்னம்பிக்கையே இல்லாதவன். கரெக்டா சொல்றாப்ல இதெல்லாம். நான் ஏதோ உன்னை விமர்சனம் பண்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம், உலகம் இப்படித்தான், மக்கள் இப்படித்தான், நான் புரிஞ்சுக்கிறேங்கிறாப்ல. டைரக்டர் நான் இங்க இருக்கணுமான்னு கேட்க, அவசியம் இல்லை நீங்க போயிட்டு வாங்கன்னு டைரக்டர் அனுப்பிச்சு வச்சுறாங்க. இவங்க 2 பேரும் அதுக்கு அப்புறம் தான் இவர் டெவலப் பண்ற அந்த கேமை பத்தியே பேச ஆரம்பிக்கிறார். எதுக்கு நீங்க வந்திருக்கிறேன்னு தெரியுமான்னு கேட்டா, ஏதோ ஒரு கேம் டெவலப் பண்றீங்களா, அதை ப்ரிவியூ பார்க்கறதுக்காக வர சொன்னாங்கன்னு சொல்ல, இல்ல நான் டெவலப் பண்றது கேம் இல்லங்கிறாப்ல, நான் ஒரு கேம் உனக்கு காட்ட போறது இல்லங்கிறாப்ல. என் கம்பெனி இந்த டைரக்டர் இவங்க எல்லாம் நான் ஒரு கேமை தான் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, எதுலடா காசு பார்க்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் டெவலப் பண்ணிருக்கிறது அது இல்ல. இதோ இந்த சிடிக்குள்ள இருக்கிற இவர் டெவலப் பண்ணிருக்கிறது இந்த சிடில இருக்கு போல, இதுல இருக்கிற எந்த ஒரு லைனும் இவங்க எதிர்பார்க்கறாப்ல கேம் லைன் கிடையாது அப்படிங்கிறாப்ல, கேம் லைன்ஸ் கிடையாதுங்கிறாப்ல. அப்புறம் எதுக்கே என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்க, அவருக்கு
கேள்வி கேட்கிறார். நிறைய கேம்ஸை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க, எதற்காக அப்படின்னு கேட்டா ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு போதை, அது மக்களுக்கு வேணும், அதுக்காக இந்த கேம் எல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல, இல்ல கேம்ல தான் நிறைய பேரை கொல்ல முடியும், நிறைய நிலத்தை நிலத்தை பிடிக்க முடியும், ஆக்கிரமிப்பு பண்ண முடியும். ஆதிகால மனுஷனாவும் இருக்கலாம், இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜில பெரிய ஆளானாலும் இருக்கலாம், மிலிட்டரி மேன் மாதிரி கையில துப்பாக்கி வச்சு எவ்வளவு பேர் வேணாலும் சொல்லலாம். நம்மளால முடியாத விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணி அதை அனுபவிச்சுக்கிறதுக்காக தான் கேமை உருவாக்கணும். ஆனா அதையெல்லாம் தாண்டி மனித வர்க்கத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற ரேஞ்சுக்கு ஏதாவது டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி ஒன்ன உருவாக்கி இருக்கிறேங்கிறாப்ல. த்ராங்லெட்ஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார். ஷார்ட்டா த்ராங் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். கிரியேச்சர்ஸ், அனிமல்ஸ்னு சொல்லலாம், உயிரினம்னு தமிழ்ல சொல்லலாங்கிறாரு. நான் உருவாக்கி இருக்கிறது ஒரு சிமுலேட்டட் கேம் கிடையாது. ஒரு கேம்னா ஒரு மனுஷன் மாதிரி கேம்ல காட்டுவாங்க, ஒரு பட்டன் நமக்குனா கையை தூக்குவான், ஒரு பட்டன் நமக்குனா காலை தூக்குவான் இல்லையா, அது சிமுலேஷன் பேரு, கேம்ல இருக்கிற கேரக்டர். ஆனா நான் இங்க உருவாக்கி இருக்கிறது ஒரு உசுரங்கிறாரு, ஆக்சுவல் உசுரங்கிறாரு. இதோ காட்டுறேன்னு மூடி இருந்த அந்த துணியை வளர்க்கிறார். மானிட்டர்ல பார்த்தா ஏதோ குட்டி குட்டி பொம்மைங்க மாதிரி திரான்ஸுக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்குது. உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு டிஜிட்டல் உயிரினத்தை நீ தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன்னு சொல்லி காட்டுறாரு. டிஜிட்டல் உயிரினம், தாவர உண்ணி, விலங்கு உண்ணி, இப்படி நம்ம படிச்சிருக்கோம்ல. இப்ப புதுசா அதுல டிஜிட்டல் உண்ணின்னு வந்திருக்குது. அதைத்தான் இவன் கண்டுபிடிச்சிருக்கானா. அதுகளுக்கெல்லாம் உசுர் இருக்குங்கிறாப்ல. நம்ம போய் நம்பாம சிரிப்பான். ஆனா அவர் சீரியஸா சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எப்படி அதுகளை கண்ட்ரோல் பண்றதுன்னு கேட்டா, இல்ல அதுகளை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கேம்ல இருக்கிற கேரக்டர்ஸ் கிடையாது, அதுக ஒரு செல் உயிரினம் மாதிரி ஒரு டிஜிட்டல் உயிரினம். ஒரு செல் உயிரினத்துல இருந்து தான் நாளை பண்ண அது பல்கி பெருகி பல செல் உயிரினமாகி அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு உன்ன மாதிரி என்ன மாதிரி எல்லாம் இப்ப நம்ம வளர்ந்து நிக்கிறோம். அந்த மாதிரி நான் உருவாக்கி இருக்கிற இந்த டிஜிட்டல் உயிரினம் இனிதான் பல்கி பெருசா டெவலப் ஆகும். அந்த டெவலப்பிங் எல்லாம் அதுவா நடக்கும். அதுவே அடுத்தடுத்து பல்கி பெருசாகுமா, அதுவே இனவிருத்தி பண்ணிக்கும். 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், அந்த மாதிரி ஆயிக்குமா. அப்புறம் ஒரு பெரிய சமூகமா உருவாகுமா. ஆனா இது எல்லாமே டிஜிட்டல்ல இருக்குங்கிறாப்ல. சரிங்க, இதுகளோட கோல் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு கேட்க, எதுக்கியா நோக்கம்னு கேட்கிறார். இப்ப நீங்க உயிர் வாழ்றீங்க, நான் உயிர் வாழ்றேன், நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா நாம என்னத்த பதில் சொல்றது? பிறந்துட்டோம், வாழ்றோம், அந்த மாதிரி தான் அதுகளும் பிறந்துருச்சு, வாழ போதுங்க. அதுகளால இருக்கிற கோட ஆட்டோமேட்டிக்கா அதுகளால டெவலப் பண்ண முடியுமா, ரீரைட் பண்ணிக்க முடியுமா, நான் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு அதுகளால ப்ராக்ரஸ் பண்ண முடியும், டெவலப் ஆக முடியும்னு சொல்றாரு. அப்புறம் மானிட்டர்ல இருக்கிறதுக ஏதோ பேச வருது, நின்னு இவனை பார்த்து ஒரே மாதிரியே செய்ய பண்ணுதுங்க. புரியலையா, அதுக உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணுதுங்கிறாரு அவரு. அதுக பேசுறது என்ன பாஷைன்னு கேட்டா, அதுகளுக்குன்னு ஒரு பாஷையை அதுகளே உருவாக்கிக்கிச்சான். அது வார்த்தைகளா இல்ல, ஜஸ்ட் சவுண்டா மட்டும் தான் இருக்குது. இதெல்லாம் நான் உருவாக்கல, அதுகளே பண்ணிக்கிச்சுன்னு எடுத்து சொல்றாரு. அற்புதம்னு நம்மால பாராட்டுறான். அதே சமயம் அலாரம் அடிக்கும். எதுக்குடா இந்த அலாரம்னு கேட்டா, மெடிடேஷன் பண்றதுக்கான நேரமா, நான் கிளம்புறேன் பாயின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்க அந்த த்ரோன்ஸுகள்லாம் இவனை பார்த்து ஏதோ ஒன்னு பேசுதுங்க, நான் என்ன பேசுதுன்னு அவனுக்கு புரியல. இங்கதான் ஒரு சிடி இருக்கே, ஆல்பா பெல்ட், இதுதான் முதல் டெவலப்மெண்ட், ஒரிஜினல் காப்பி. அதை எடுத்து பைக்கில் வச்சுட்டு நம்மால சரி வீட்டுல போய் பாத்துக்கலாம்னு கிளம்பிடுறான். அப்புறம் அதை வீட்டுல போய் போட்டு பாக்குறான், அதோட கோடிங் எல்லாம் பாக்குறான். ரன் பண்ணதும் கேம் மாதிரி அது ஓபன் ஆச்சு. இதுல ஸ்டார்டிங்ல ஒரே ஒரு முட்டை மாதிரி இருக்கும், அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணி அந்த முட்டைக்குள்ள இருந்து அந்த த்ரோனை உருவாக்கினா போதும். இவனும் உருவாக்கி விட்டான். இப்போ உருவாக்குனது ஏதோ ஒரு கேம்னு நினைக்காதீங்க, இவன் இப்போ உருவாக்கி இருக்கிறது ஒரு ஆக்சுவல் உயிரினம். அதுகிட்ட சாப்பிடுறதுக்கு ஒரு ஆப்பிள தூக்கி போட்டா அழகா சாப்பிடுது, சாப்பிட்ட பிறகு தண்ணி கொடுத்தா அழகா தண்ணி குடிக்குது, குளிக்கிறதுக்கு ஒரு தொட்டியை வச்சு அதுக்குள்ள தூக்கி போட்டா ஜம்முன்னு குளிக்குது, சோப்பெல்லாம் போட்டு விடலாம். எப்படி ஒரு குழந்தைய பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி நானு அந்த த்ரோனை நல்லபடியா பார்த்துக்கிட்டேன். அப்படியே நாள் போகும்போது திடீர்னு பார்த்தா 1 2 ஆச்சு, அப்புறம் 2 4 ஆச்சு, 4 8 16 32 64 128 256ன்னு பல்கி பெருகிச்சான். அப்புறம் அதுக காத்து உருவாக்குற அந்த சவுண்டு ஒரு மாதிரியா ஏதோ அதுக எனக்கு சொல்ல வராப்லயே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா அதுக என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு சுத்தமா ஒன்றும் புரியப்படல. அப்புறம் திடீர்னு காலிங் அடிக்கிற சத்தம். இது வரைக்கும் இங்க பேசியிருப்பாங்க, இப்ப நடப்புக்கு வரோம். இங்க பாரு, ஏதோ ஒரு கொலையில நீ சம்பந்தப்பட்டிருக்கிற, பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையில உன்னோட டிஎன்ஏ கிடைச்சிருக்குது. ஆனா செத்தவன் யாருன்னே எங்களுக்கு தெரியல, அந்த லெவலுக்கு பாடி டேமேஜ் ஆயிருக்குது இருந்தது. செத்தவன் பேர் என்ன, எதுக்காக கொன்ன, இதைத்தான் சொல்லணும்னு கேட்கறாப்ல. அதுக்கு தான்ப்பா வர்றேன், பொறுங்கப்பா அப்படின்னு அப்புறம் மறுபடியும் கதையை கண்ணி பண்றாரு. அந்த காலிங் பெல் அடிச்சது ஒருத்த உள்ள வரான்ல, இவன் யாருன்னா பக்கத்து தெருவில் இருக்கிறவன் ஒரு போதையாசாமி. வீடு வீடா போய் போதை பொருட்களை விற்பான் போல, அதுல காசு பார்ப்பான் போல. எப்பயாவது திடீர்னு இந்த வீட்டுக்கு வருவான், நம்மளால ஒருத்தன் தானே, இங்கேயே படுத்து கிடப்பான், கொஞ்ச நேரம் கேம் விளாடுவான், அப்புறம் போயிடுவான். அந்த மாதிரி இங்க பழகி வச்சிருக்கான் ஒருத்தன். நண்பன்னு சொல்லணும்னா சொல்லலாம் லைட்டா, ஆனா க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. 2 பேரும் உட்காந்து நல்லா கேம் விளாடிட்டு இருப்பாங்க. அங்கதான் அவன் ஏதோ ஒரு போதை பொருளை கொடுக்குறான். அதை எடுத்து நாக்குல வச்சது ஜிவ்வுன்னு இருக்கு இவனுக்கு, அப்படியே போதை ஏறுது. கூடவே அவன் வேற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறான். அந்த மாதிரி அவன் கொடுத்த அந்த போதை பொருளை எடுத்து வாயில வச்சதும் அந்த போதை ஏறினதும் தான் இந்த த்ரோன்ஸுக என்ன பேசுதுக அப்படிங்கறத இவனால புரிஞ்சிக்க முடியுது. இது ஒரு யதார்த்தமா ஒரு ஆக்சிடென்டா நடந்த விஷயம் தான். இந்த போதை நிலையில மட்டும்தான் அதுகளை பேசுறதை இவனால புரிஞ்சிக்க முடிஞ்சது. இவன் டீகோடு பண்ணணும்னு அவசியமே இல்லை, அவ்வளவு அழகா என்கிட்ட அதுக என்ன எதிர்பார்க்குதுங்கிறத என்னால புரிஞ்சிக்க முடிஞ்சது. முதல் தடவை அதுகளோட கம்யூனிகேட் பண்ணும்போது எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சுன்னு சொல்றாரு. அதுக என்ன கேக்குதுங்கன்னா, இப்ப இருக்கிற இந்த ஹார்ட்வேர் சிஸ்டம் பத்தாது, நாங்க இன்னும் டெவலப் ஆறதுக்கு நாங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுன்னு சொல்லி இருக்குதுங்க. 64 பின் இருக்கிற சிம்ஸ் வேணுமா, ஒரு வெப்கேம் வேணுமா,
வேணுமா, பெண்டியம் ப்ராசஸர் வேணுமா, இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு கொடுத்ததுக்கு அவனும் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் அதுகளோட பாஷையை புரிஞ்சுக்கணும்னா நாம இந்த போதையில இருக்கணும், அந்த போதை பொருள் எனக்கு வேணும்னு அந்த பாய் கிட்ட கேட்க அவன் காசு வேணும்னு கேட்கிறான். சரி காசு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டார். இவங்கிட்ட இருக்கிற எவ்வளவு வேணும்னு அவன் கேட்கும்போது உங்ககிட்ட இருக்கிற மொத்தத்தையும் கூட நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கிட்டான் போல. அதனால ரொம்ப குஷியா சந்தோஷமா அதை வித்துவிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். அடுத்து இவர் எங்க போறாருன்னு பாருங்க. ஹார்ட்வேர் கடைக்கு போய் கேட்ட எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து வரிசையா அதோட கனெக்ட் பண்றாரு. டெய்லி அந்த போதையை போட்டுக்கிட்டு அது கூட பேச பழக அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறார். இதுக்கு நடுவுல பாஸ் போனை போட்டு என்னடா ரிவ்யூ முடிஞ்சிருச்சான்னு கேட்பாப்ல. இல்ல ப்ராக்ரஸ்ல இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். அதுகளோட பேசுறதுக்காக ஹெட்போன் எல்லாம் மாட்டி மைக் எல்லாம் மாட்டி அதுகளோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் ஒரு நாள் பாஸ் போன் பண்ணி நீ அவசரமா ஆபீஸ்க்கு வரணும்னு கூப்பிட இவன் போக வேண்டிய சூழல். அந்நேரமா பார்த்து அந்த போதை பொருளை வித்தவன் வந்து நிக்கிறான். வழக்கம் போல தங்குறேங்கிறான். இங்க வர கேம்ல ஆடி என்ன வேணாலும் இங்க பண்ணு, ஆனா அங்க இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் மானிட்டர் கிட்ட மட்டும் போகாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாப்ல. இவனும் சரின்னு படுத்து கிடக்குறான். அப்புறம் போர் அடிக்குதுன்னு அந்த பக்கம் போய் துணியை விலைக்கு பார்த்தா உள்ள பொம்மைக மாதிரி இருக்குதுங்க. சரி கேம்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற கல் எடுத்து ஒவ்வொரு உசுறு மேலையும் போட அங்க ஒவ்வொரு உசுரா செத்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் ஐயோ கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குங்க. இவன் கேம் நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் கொண்டுகிட்டு இருக்கிறான். அப்புறம் அதுகளை சுத்தி பெரிய பெரிய கற்களை போட்டு அதுகளை ஓட முடியாம பண்ணி உள்ள ஃபுல்லா நெருப்ப பத்த வைக்கிறான். இது பத்தாவது அங்க இருக்கிற மரங்களுக்கு வேற நெருப்பு வைக்கிறான். எல்லாம் பத்தி எரிய உயிர் பயத்தை காட்டிட்டு ஒரு பெரிய சமூக கூட்டமே இங்க பயந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஆபீஸ்க்கு வந்து அவங்க கேட்ட வேலையை முடிச்சுட்டு வேற ஏதோ வேலையா கூப்பிட்டு இருந்தாரு. அந்த வேலையை பண்ணி முடிச்சுட்டு வேகமா அவன் வீட்டுக்கு வர்றான். இங்க வீட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல பார்த்தா எல்லா மரண ஓலம் ஒப்பாரி அழுது கதறிக்கிட்டு இருக்கிற உயிரோட இருக்கிற 1-2 ஐட்டம் பார்த்து இவன் ரொம்ப பதறான். ஏன்டா இப்படி பண்ணன்னு அந்த வயலை பிடிச்சி தள்ளி விட்டு ஓங்கி ஒரு அடி. அவனுக்கு ரத்தமே வந்துடும். அந்த கேப்ல தண்ணி எல்லாம் அந்த தீக்கு மேல ஊத்தி விட்டு அந்த தண்ணி அணைச்சு அங்க இருக்கிற உசுறுகளை காப்பாத்த பார்ப்பான். அடி வாங்கினவன் சும்மா இருப்பானா? பதிலுக்கு நம்ம வயலை பிடிச்சி அடிச்சு தள்ளி கீழே போட்டு நங்குன்னு முட்டிக்கிட்டு இருப்பான். இங்க நடக்கிற சண்டைய இவன் ஏற்கனவே கனெக்ட் பண்ணிருக்கிறான்ல அந்த வெப்கேம் மூலமா உள்ள இருக்கிற அந்த உசுறுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்குதுங்க. பயந்து போயிருக்குதுங்க. இவன் அதுகளுக்காக இந்த வயலை கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கீழே அமுக்கி ஒரு கட்டத்துல நல்லா நெரிச்சு கொலையே பண்ணிடுறாங்க. கொலை பண்ண பிறகு காதை பொத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பான். இப்படி அவன் பண்ண கொலை தான். இந்த கொலையில தான் அவனோட டிஎன்ஏ அங்க இருந்திருக்கும். இப்படிதான் கொலை பண்ணாப்ல. சரி கொலை பண்ணவனோட பேரு கேட்டா சத்தியமா தெரியாதான். ஏதோ பட்ட பேர் இருக்கு, அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் என்னடா பண்ணன்னு கேட்கும்போது அடுத்து அவனை துண்டா வெட்டி ஒரு லக்கேஜ் பேக்குள்ள போட்டு தான் வீட்டுல இருந்து வெளியில எடுத்துட்டு வந்திருக்கான். அப்புறம் தான் வண்டியில ஏத்துறான். அப்புறம் ஒரு காட்டு பக்கம் கொண்டு போய் எங்கேயோ தூக்கி வீசிட்டு வந்துட்டான். அது எப்பயோ கிடைச்சிருக்கு. யாரு கொலை பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் இவங்க கேஸா போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் கொலைகாரனை கண்டுபிடிக்கல. ஆனா கூட இருந்த அந்த டிஎன்ஏ மட்டும் வச்சுக்கிட்டு காத்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த டிஎன்ஏவுக்கு ஒரு மேட்ச் கிடைச்சிருச்சு. இவன் மாட்டிக்கிட்டான். இவ்வளவு ஈர இருக்கலாமா கொலை பண்ணிருக்கிறேன்னு கேட்க நான் ஒரே ஒரு உசுரை தான் எடுத்தேன், ஆனா அவன் எவ்வளவு உசுரை கொண்டு போட்டான் தெரியுமா அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அப்புறம் இல்ல என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி மறுபடியும் நடக்க விட மாட்டேன், நான் அவங்களை காப்பாத்துறேன், உங்களோட பாதுகாப்புக்கு தான் அதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு கதறி அழுதுட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் டெய்லி அதுகளோட பேசி அதுகளை நல்லபடியா வளர்த்து பெருசாக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுகளும் நல்லா வளர்ந்து பல்கி பெருக ஆரம்பிக்குது. அப்புறம் அதுகளுக்கு இன்னும் ஹார்ட்வேர் அதிகமா தேவைப்பட இன்னும் அதுக கேட்கிற ஹார்ட்வேர் எல்லாம் திரும்ப கனெக்ட் பண்ணி கடைசியில அவன் இருக்கிற ரூம் எவ்வளவு பெரிய ஹார்ட்வேர் கனெக்டிவிட்டி இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு நிறைஞ்சு கிடக்குன்னு பாருங்க. இன்னும் அதுக இனவரத்தி பண்ணி பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்குதுங்க. நம்ம ஆளுக்கும் வயசாகி இப்போ பெரியவராகவே ஆயிட்டாரு. இவ்வளவு ஹார்ட்வேரை ஏப்பா போட்டேன்னு அந்த மணல மருத்துவர் கேட்டா அப்பதான் அதுகளோட திறமையை வளர்க்கறதுக்கு சப்போர்ட் தேவைப்படும்ல. நமக்கு எப்படி உடல் வலிமையான உடல் இருக்கிறவனால இன்னும் வலிமையா செயல்பட முடியுது, அதுகளுக்கு அதுதான் உடல். அதைத்தான் நான் நிறைய வலிமையா கொடுத்துருக்கிறேங்கிறாப்ல. வேற எதை பத்தியெல்லாம் அது கூட பேசுவேன்னு கேட்டா எல்லாத்தையும் பத்தி பேசுவேன். ஒட்டுமொத்த உலகமும் யூனிவர்ஸும் ஏன் உருவாச்சுன்ற உட்பட நாங்க பேசியிருக்கிறோம். அதுகளோட மொழி ஒன்னு இல்லாம ஒளியா இருக்கும், சவுண்டா இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அந்த போதை இல்லாமையே என்னால அதுக்கு பேசுறத கேட்க முடியும். ஒரு மனுஷன் நிறுத்தாம ஒரு வாரம் 7 நாள் விடாம என்ன மாதிரி இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்ல இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறத ஒரு நொடியில அவ்வளவு மெசேஜையும் அதுகளால நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? அதுகளோட தாட்டெல்லாம் எனக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கு. ஏன் சிந்தனை அதுகளோட சிந்தனைன்னு பல விஷயங்களை பேசியிருக்கிறோன்னு சொல்லும்போது அதுகளோட தாட்டை பத்தி சொல்லு, எதை பத்தி எல்லாம் அது நினைக்கிங்க அப்படின்னு கேட்க இவரும் சொல்றார், என்ன இருக்கு எல்லாத்தையும் பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். சில விஷயங்களை நான் சொல்றதுக்கு முன்னாடியே அதுக கெஸ் பண்ணிடுங்க, எனக்கு முன்னாடியே அதுக சொல்லுங்கிறாப்ல. அவ்வளவு வளர்ந்துருக்குதுங்களா. எனக்கு ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுங்க, ஒரு டயக்ராம் வரைஞ்சு உங்களுக்கு காட்டுறேங்கிறார். ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மாதிரி பேப்பர் பேனா வேணும்னு திரும்ப கேட்டுட்டு இருப்பாப்ல. அந்த போலீஸ்காரன் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பான். பேப்பர் பேனா கொடுத்தா என்னால கொஞ்சம் உங்களுக்கு புரியுறாப்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு இவர். சரி அதுகளோட எண்ணங்களை எல்லாத்தையும் நீ உள்வாங்கிட்ட, அடுத்து என்னன்னு மனநல மருத்துவர் கேட்டா அதுக்கு பிறகு அதுகளும் நானும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொல்றாரு. எப்படின்னு கேட்க அதுக கம்ப்யூட்டருக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த த்ரோனுங்க அந்த உயிரினங்க மனிதர்களோட இனி சேர்ந்து வாழ ஆசைப்படுறதா சொல்லுதுங்க. அப்படி அதுக மனிதர்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டது. அதுகளுக்கு அந்த மாதிரி சேர்ந்து வாழணும்னா மனிதர்களை பத்தி அது படிக்கணும்.
மனிதர்களை தெரிஞ்சுக்கணும், மனித மூளையை அது புரிஞ்சுக்கணும். சைக்காலஜிக்கலா மனிதர்களை பத்தி அது ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிச்சு. ஆனா பிசிக்கலா மனித மூளையை அது தெரிஞ்சுக்கணும். மனிதரோட சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து வளரணும். இதுதான் அதுகளோட நோக்கம். அதுக்கு உதவி கேட்டுச்சுங்க, நானும் உதவி பண்ணேன்னு சொல்றாப்ல. அதுகளோட உதவினாலேயே அதுக ரெடி பண்ணச்ச ஒரு சிப்பை நான் ரெடி பண்ணேன். அதுக சொன்னபடி செஞ்சேன். அப்புறம் ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்து தான் தலையோட பின்னாடி ஓட்ட போட சொல்லியிருக்குங்க. இவனும் ஓட்ட போட்டான். மூளையோட அந்த சிப்பை கனெக்ட் பண்ணணும். கனெக்டும் பண்ணிட்டான் போல. இதோ பாருங்கன்னு தான் தலையை திருப்பி அந்த கனெக்ஷன் பின்ன உள்ள சொருகி வச்சிருக்கான் பாருங்க. அதை பார்த்ததும் இவங்க 2 பேரும் அரண்டு போறாங்க. இதெல்லாம் எதுக்கு? உன் மூளையை அதுக்கு படிக்கணும்ன்றதுக்கான்னு கேட்க, ஆமா, மனிதர்களோட மூளைங்கிறது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மாதிரி. அதை படிச்சாதான் அப்புறம் இந்த மூளைக்குள்ள அந்த உயிரினங்கள்லாம் வந்து வாழ முடியும். அதுக்காக என்ன ஒரு பிளாட்ஃபார்மா கேட்டுச்சுக்க, நானும் கொடுத்தேங்கிறாப்ல. பயப்பட வேண்டாம், என்னோட மூளையில இருக்கிற விஷயத்த அது ரீரைட் பண்ணி எல்லாம் எழுதல. என் மூளையில என்ன இருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே இருக்கு. கூட அதுகளோட ப்ரோக்ராம சேர்த்து எழுதி இருக்குது. அவ்வளவுதானே எடுத்து சொல்றாரு. மனித உடம்புல எப்படி பேணு வாழுது அந்த மாதிரி நம்ம கூட சேர்ந்து இனி அதுகளும் வாழுங்கிறாப்ல. அப்பப்போ அப்கிரேடும் பண்ணிக்குங்கிறாப்ல. அப்படி அதிக மூலையில வந்து எழுதுனதுனாலதான் இப்ப எனக்கு பயம் இல்ல, பயமே இல்லாம பேசுறேன், பொறாமை இல்ல, மன அமைதி இருக்குது, மத்தவங்களை பத்தி சுயநலம் இல்லாம எல்லாரையும் சேர்த்து பாக்குற அந்த தன்மை இருக்குது. இப்படி எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. ஆனா போலீஸ்காரனுக்கு பொறுமை இல்ல. நீ என்னடா பேசுற, மாயமந்திர மாதிரி பேசுற, அப்புறம் சயின்ஸை பத்தி பேசுற, அடிச்சு விடுறியா, இதெல்லாம் நம்பணுமாங்கிறாப்ல. அவர் நம்ப மாட்டேங்கிற. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீதான் இறைவனால அனுப்பப்பட்ட தூதுவ மாதிரி பேசுறீங்க, மெசஞ்சர் மாதிரி பேசுறேன்னு கேட்டா அது நிஜம்தான். நான் மெசஞ்சர் தான். சொல்ல போனா அதுக்குதான் இன்னைக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அந்த சரக்கு பாட்டில திருட சொல்லுங்க. நானும் திருடிட்டு வந்தேன். நீங்க நினைக்கிறாப்ல நான் ஜஸ்ட் வந்து மாட்டிக்கல. நான் வாண்டடா போய் போலீஸ் கிட்ட மாட்டணும்னு தான் அந்த உயிரினங்கள் எதிர்பார்த்ததுங்க, சொன்னதுங்க, நானும் செஞ்சேன். இவ்வளவு மெனக்காடு எதுக்காகன்னு அந்த மணல மருத்துவர் கேட்டா, மெசேஜை டெலிவரி பண்ணணும் அதுக்காகங்கிறாரு. மெசேஜா? என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்டதும், ஒரு பேப்பர் பேனா கொடுங்க, நான் வரைஞ்சு காட்டுறேன், அதுதான் மெசேஜ்ங்கிறாரு. பாரு, செத்து போனவனோட பேரை நீ சொல்லலைன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன். அவன், நீ பேப்பர் பேனா கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை, கொடுத்து தொலைறா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. மணல மருத்துவர் அவங்கிட்ட கொஞ்சம் தனியா பேசி, பேப்பர் பேனால ஒன்னும் ஆயிர போறது இல்ல, கொடுக்கலான்னு கன்வின்ஸ் பண்ணி பேப்பர் பேனாவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவரும் பொறுமையா அதுல ஏதோ டிராயிங் மாதிரி வரைய ஆரம்பிக்கிறார். இதோ அப்படின்னு அந்த டிராயிங்கை வரைஞ்சு காட்டுறாரு. இதுதான் மெசேஜ்ங்கிறாரு. என்ன இதுன்னு அந்த அம்மா சொல்லி சிரிக்குது. இது ஒரு கோடுங்கிறாரு. போலீஸ்காரன் கோடு புரியலங்கிறா. உங்களுக்கு புரியாது, ஆனா சிஸ்டத்துக்கு கம்ப்யூட்டருக்கு புரியும்னு சொல்லி அந்த கோடை இந்த விசாரணை பண்ற இடத்துல இருக்கிற சிசிடிவி கேமரா இருக்கும்ல, அந்த கேமரால காட்டிட்டாப்ல. பாருங்க, உங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் ஃபயர்வால் போட்டு ரொம்ப சேஃபா வச்சிருப்பீங்க, செக்யூரிட்டியோட வச்சிருப்பீங்க. இந்த ஃபயர்வால் சிஸ்டத்தை உடைக்கணும்னா உங்க நெட்வொர்க்குள்ளேயே வந்தாதான் அது சாத்தியம். வெளியில இருந்து அதை உடைக்க முடியாது. உங்களோட இந்த ஃபயர்வால் சிஸ்டத்தை உடைக்கிறதுக்காகத்தான் என்ன உங்ககிட்ட மாட்டிக்கும்படி அதுக செஞ்சதுங்க. இந்த மாதிரி ஒரு கோடிங்க வரைஞ்சு அங்க இருக்கிற கேமரால காட்டுங்கன்னு அதுக்கு தான் சொல்லுச்சுங்க. இப்ப நான் காமிச்சிருக்கிற இந்த டிராயிங் எல்லாம் உங்களுக்கு எதுவும் புரியாது, ஆனா உங்க கம்ப்யூட்டருக்கு இதெல்லாம் புரியும். இது எல்லாம் ஜஸ்ட் கமெண்ட்டுங்க. இப்ப இந்த சிசிடிவி கேமராவோட கனெக்ட் ஆகிருக்கிற கம்ப்யூட்டர் இருக்கும்ல, அதுல இப்ப இந்த கமெண்ட் எல்லாம், இந்த டிராயிங்குள்ள இருக்கிற கமெண்ட் எல்லாம் அது வாட்டுக்கு டப்படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சு ரெண்டாக ஆரம்பிச்சிடும். தனி மனுஷனா நான் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த ஹார்ட்வேர் ஐட்டங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. கவர்மெண்ட் ஒரு நாட்டையே நடத்துறீங்க, உங்ககிட்ட இதை விட 1000 மடங்கு பெருசா பெரிய பெரிய லெவல்ல சிஸ்டம்ஸ் இருக்கும், சர்வர்ஸ் இருக்கும். அதுக்குள்ள எல்லாம் போய் இப்ப தன்னோட பவரை பல மடங்கு பெருக்கி இருக்கும் அந்த உயிரினம் அப்படின்னு சொல்றாரு. திரான்களுக்கு இது எல்லையில்லா பவரை, கேப்பபிலிட்டியை கொடுத்துருக்குது அப்படின்ட்டு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, கொடுத்துருச்சுங்கிறாப்ல. என் மூளையை படிச்சதுல மனித மூளை இவ்வளவுதானா? மனித மூளைக்குள்ள அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா எப்படி இந்த தலைவர், நம்ம இந்த பயலோட ஹீரோவோட அந்த பெரியவரோட தலையில ஒரு ட்ரில்லிங்கை போட்டு ஒரு வயரை கனெக்ட் பண்ணார்ல, அந்த மாதிரி இனி எல்லா மனிதர்களுக்கும் ட்ரில்லிங் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சிக்னலை, ஒரு ஒலி எழுப்பி விட்டாலே போதும், மூளையில போய் அது ப்ரோக்ராமா போய் உட்காந்துக்குமா. அதை அதுக கண்டுபிடிச்சிருச்சுக்கலாம். இதுக்கு பிறகு அந்த போதைப் பொருளை பயன்படுத்தினாதான் அதுக சொல்றது புரியும்லாம் இல்ல, ஸ்ட்ரெயிட்டாவே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அடுத்த சில வினாடிகள்ல உங்களோட மதர் கம்ப்யூட்டர், ஸ்டேட் கம்ப்யூட்டர் பெருசா வச்சிருப்பீங்களா எங்கேயாவது, அது ஒரு குளோபல் எமர்ஜென்சி பிராட்காஸ்ட் சிஸ்டத்தை இப்ப ட்ரிகர் பண்ணிவிடும். என்னோட உசுறுகள் எல்லாம் உள்ள போய் இப்ப அதை செய்யும். அந்த மெசேஜை ரிசீவ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரிக்கல் டிவைசஸ், அது இதுன்னு எல்லாத்தையுமே அதை ஆட்கொள்ளும். இன்னும் சில வினாடிகள் தான். அந்த சில வினாடிகளுக்கு பிறகு கொலை செய்யப்பட்ட அந்த ஒருத்தனோட பேர் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மனுஷனோட பேருமே உனக்கு தேவைப்படாதா அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள இவங்க கிட்ட இருந்த அந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகி ரீபூட் ஆகுது. அவங்களோட மொபைல் போன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகி ரீபூட் ஆகுது. மனநல மருத்துவர் அலறிட்டாங்க. இவருக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. பயந்துகிட்டு பக்கத்துல வருவார். என்னையா பண்ணி வச்சிருக்க, என்னையா பண்ணி வச்சிருக்கன்னு வந்து நங்கு நங்குன்னு குத்துறாரு. அந்த மனநல மருத்துவர் தான் எப்ப அவசரப்படாத பண்ண அவரை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல நீங்க எல்லாருமே ஒரு அட்வான்ஸ்டு கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸோட மிங்கிளாக போறீங்க, ஒன்றோடு ஒன்னு கலக்க போறீங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கிறாப்ல. மறுபடியும் வந்து குத்து விடுறாரு. அந்த அம்மா
பார்த்து பயந்து ஓடுது. நான் பண்ண இந்த செயலால மனித இனமே அப்கிரேட் ஆக போகுது அப்படிங்கிறாரு. போது நிறுத்துன்னு அவன் கத்துறான். இனிமே மனிதர்களுக்கு மத்தியில தனிச்சண்டை, தெருச்சண்டை, ஜாதி சண்டை, மதச்சண்டை, நாட்டு சண்டை அப்படின்னு எந்த சண்டைகளும் இருக்காது. எல்லாம் செல்ஃபிஷ் அப்படிங்கறத மறந்து ஒன்னா ஒரே மாதிரி நாம டெவலப் ஆக போறோம். எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கரெக்டா இவரோட வீட்டுல இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் இப்ப நமக்கு காட்டுறாங்க. அது ஒரு ஒலி எழுப்புதுங்க. அந்த ஒலி இப்போ உலகத்துல இருக்கிற எல்லா சவுண்ட் எழுப்பக்கூடிய ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துக்குமே அந்த ஒலி பரவுது. எல்லாத்துல இருந்து அந்த சவுண்ட் வருது. அந்த சவுண்டை கேட்க ஆரம்பிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் டப்பு 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 டப்புன்னு மயங்கி பொத்துன்னு கீழே விழுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த சவுண்டு மூலமா சிக்னல் உங்க மூளைக்கு பரவிடுது. உங்க மூளைக்குள்ள அதுக அந்த உயிரினங்கள் ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படி உலகத்துல இருக்கிற எல்லா உடலையும் ஆட்கொண்டு விட்டது. இனிமே இந்த உயிரினங்களுக்கு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் எல்லாம் தேவைப்படாது. ஏன்னா இப்ப எல்லாமே போய் மனித மூளையில செட்டில் ஆயிடுச்சுங்க. பெரியவர் மட்டும்தான் முழிச்சிட்டு இருக்கிறார். மீதி எல்லா பேருமே படுத்துட்டாங்க. இவ்வளவு நேரம் அடிச்சுக்கிட்டு இருந்தால அந்த போலீஸ்காரன் அவங்கிட்ட ரொம்ப அன்போட வா நண்பா எந்திரின்னு இவர் கையை கொடுக்க அப்படியே படமும் இந்த இடத்துல முடிச்சிருதுங்க. எங்க ஆரம்பிச்சு எங்க கொண்டு வந்து முடிச்சிட்டாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் நாம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஒட்டுமொத்த மனித இனமே அப்கிரேட் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு. ஆனா ஒட்டுமொத்த மனித இனத்தையுமே ஆட்கொண்டு விட்டது அப்படின்னு நாம சொல்லலாம். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டவங்க கிளிக் பண்ணி அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நெருக்கி 50,000 பேருக்கு பக்கத்துல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எந்த சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை நாங்க அந்த குரூப்ல போட்டுருவோம். சோ உங்களால வீடியோஸை மிஸ் பண்ண முடியாது. தொடர்ந்து பார்க்கலாம். எப்பயாவது இந்த சாட் லிங்கையும் அதுல போட்டு விடுவேன். அந்த சாட் லிங்கை போடும்போது நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா என்னோட சாட்டும் பண்ண முடியும். எப்பயாவது அந்த மாதிரியும் பண்ணுவோம். என்ன? தேங்க்யூ.